லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1வது வசனம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மாயக்காரராகிய பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். மாயக்காரராகிய பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஜெபமனுமா. நல்ல பிதாவே, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீங்களே, உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. எப்பொழுதுமே எங்களுக்கு எது பிரயோஜனமானதோ, புல்லுள்ள இடம் எதுவோ அங்கதானப்பா நீங்க எங்களை மேய்ப்பீங்க. இன்றைக்கும் மேய்ங்க. எங்க ஆத்துமா திருப்தியாய் இந்த நாளிலே மேயட்டும். எங்களை ஆராய்ந்து நாங்கள் பார்த்து எங்களை மிகுந்த ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். அடிமையின் நாவை கத்த நீர் அபிஷேகம் பண்ணும். அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணும். உம்முடைய ஞானம் விளங்கட்டும். கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளும் வசனத்தினால் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கும் போது அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி நீங்கள் மாயமாகிய பரிசேயர், அதாவது மாயக்காரர்கள் என்றால் மாய்மாலமான வாழ்க்கை செய்கிற பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், மாயக்காரர்கள் என்றால் நான் பின்பகுதியில் சொல்றேன், நடிக்கிறவர்கள். இந்த பரிசேயர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரர்களாகிய பரிசேயர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து. என்ன மாவு? வேதத்துல 3 புளிச்ச மாவு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? யாருடைய புளித்த மாவு? வேதத்துல 3 புளித்த மாவு இருக்கு. அந்த 3 புளிச்ச மாவு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலேயே இருக்கு. அந்த 3 புளித்த மாவையும் நீங்க பார்க்கும் போது, 1வது மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் 8:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும். அப்ப ஒரு புளித்த மாவு எந்த மாவுங்க? ஏரோதின் புளித்த மாவு. ஏரோதுடைய புளித்த மாவு. முதலாவது ஏரோதின் புளித்த மாவு. 2வது இன்னும் ஒரு புளித்த மாவு. நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம். லூக்கா 12:1 ஆண்டவர் சீஷர்களிடத்திலே சொன்னார், பரிசேயர்களின் புளித்த மாவு. என்ன புளித்த மாவுங்க? ஆமா, முதலாவது யாருடைய புளித்த மாவு? எல்லாம் வச்சிருப்பான் போல கிரைண்டர். என்ன ஆட்டி ஆட்டி வச்சிருக்கான் என் பாட்டில. அப்ப ஒண்ணு ஏரோதின் புளித்த மாவு, 2வது பரிசேயர்களின் புளித்த மாவு. மத்தேயு 16:6 வாசிங்களேன். மத்தேயு 16:6. அடுத்தது சதுசேயர்களின் புளித்த மாவு. எத்தனை புளிச்ச மாவு?
3 புளித்த மாவு. ஒன்னு ஏரோதின் புளித்த மாவு. முதலாவது என்ன மாவுங்க? ஏரோதின் புளித்த மாவு. இரண்டாவது பரிசேயர்களின் புளித்த மாவு. மூன்றாவது சதுசேயர்களின் புளித்த மாவு. புரியுதாங்க? இந்த 3 மாவுகளை ஆண்டவர் சொன்னாலும் ஆண்டவர் தனியா சொன்னாரு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பரிசேயர்கள் சதுசேயர்களின் புளித்த மாவு, பரிசேயர்கள் ஏரோதின் புளித்த மாவு, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னாலும் குறிப்பிட்ட இடத்துல சொல்லும் போது ஆண்டவர் இது ரெண்டுமே இல்லாம ஒரு இடத்துல சொல்றாரு. லூக்கா 12:1 பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏன் புளித்த மாவு என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார் என்றால் 3 பேர்கிட்டயுமே புளிச்ச மாவு இருக்கு. யாருகிட்ட எல்லாம்? ஏரோதின் புளித்த மாவு, பரிசேயர்களின் புளித்த மாவு, சதுசேயர்களின் புளித்த மாவு. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏரோது பரிசேயர்களின் புளித்த மாவு, பரிசேயர் சதுசேயர்களின் புளித்த மாவு, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இந்த லூக்கா 12வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஏரோதையும் காணோம், சதுசேயர்களையும் காணோம். அங்க யாருதான் இருக்கிறா? பரிசேயனை மட்டும் ஆண்டவர் தனியா எடுத்து சொல்றாரு சீஷர்கள் கிட்ட. ஏரோதின் புளித்த மாவினால நிச்சயமா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. சதுசேயர்களின் புளித்த மாவு உங்களை பாதிக்காது. ஆனா பரிசேயர்களின் புளித்த மாவு இருக்கே, அதை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். அது ரொம்ப ஸ்ட்ராங். அது எப்படிப்பட்ட மாவுங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கான மாவு. நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல சதுசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சீஷர்கள் கிட்ட சொல்லல. ஏன்னா அது புளிச்ச மாவு தான். ஆனாலும் கூட இந்த பரிசேயர்களுடைய புளித்த மாவை போல அது அவ்வளவு டேஞ்சர் கிடையாது. அவ்வளவு டேஞ்சர் கிடையாது. சீஷர்களை அது அந்த அளவுக்கு என்ன செய்யாது? பாதிக்காது. அதுல இருந்து சீஷர்கள் என்ன செய்யலாம்? அந்த புளித்த மாவிலிருந்து தாங்கள் புளிக்கப்படாமல், தாங்கள் பாதிக்கப்படாமல் தங்களை காத்துக்கொள்ள முடியும். அதே போல பரிசேயர்களின் ஏரோதின் புளித்த மாவு பெரிய ராஜா தான். ஆனா எவ்வளவுதான் பெரிய ராஜாவாக இருந்தாலும் அந்த புளித்த மாவு கூட உங்களை அந்த அளவுக்கு பாதிக்காது. ஆனால் பரிசேயர்களின் புளித்த மாவு இருக்கே, அதை குறித்து நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சொல்லுங்க. எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பரிசேயர்களின் புளித்த மாவு இருக்கே, அது சீஷர்களை கூட என்ன செய்யும்? புளிக்க பண்ணிவிடும். அது என்ன செய்யுங்க? அது புளிக்க பண்ணிவிடும், கெடுத்து விடும். சீஷர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் பின்பற்றினவர்களை கூட கெடுக்கக்கூடியது, பின்வாங்கி போக செய்யக்கூடிய அந்த வல்லமை எதற்கு உண்டு? பரிசேயர்களின் புளித்த மாவுக்கு உண்டு என்று சொன்னார். இந்த புளித்த மாவினுடைய வேலை என்ன சொல்லுங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா, பிசைந்த மா முழுவதையும், பிசைந்த மா முழுவதையும் நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் புளிச்சமா ரொம்ப வேணாம். கொஞ்சம் புளித்தமா, பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இந்த கொஞ்சம் புளித்தமா என்ன செய்யும்? பரிசேயர்களின் கொஞ்சம் புளித்தமா சொல்லுங்க. பிசைந்த மா முழுவதையும் நல்லா கவனிக்கணும். கோதுமையை அது ஒண்ணும் செய்யாதுங்க. கோதுமை இருக்குல்ல, அப்படியே அறுத்து அம்பாரத்துல வச்சிருக்கிறான். அந்த கோதுமையை இந்த புளித்தமா ஒண்ணும் செய்யாது. பரிசேயர்களின் புளித்தமா ஒண்ணும் செய்யாது. சரியா? அந்த கோதுமை எல்லாம் அரைச்சி தவிடெல்லாம் நீக்கி கப்பி எல்லாம் அப்புறப்படுத்தியாச்சு. அதை சலிச்சு நல்லா கவனிக்கணும். சலிச்சு தவிடெல்லாம் நீக்கி தேவையில்லாததெல்லாம் அப்புறப்படுத்தி இப்ப அது வெறும் பியூர் மாவு, சுத்தமான மாவு. கோதுமையினால அப்பம் சுட முடியாது.
அப்படிதானுங்க. கோதுமை என்ன செய்யணும்? அரைச்சி அதுல இருக்கிற கப்பி எல்லாம் அப்புறப்படுத்தி, சலிப்பாங்கல்ல, சலிச்சு அப்புறப்படுத்தி மாவு, சரியா? இந்த மாவுல என்ன செய்வாங்க? தண்ணியை ஊத்துவாங்க, உப்பை போடுவாங்க, எல்லாம் செஞ்சு ஆயத்தமா இருக்கிற மாவு. எதற்கு ஆயத்தமா இருக்கிற மாவு? அப்பமாக மாற ஆயத்தமா இருக்கிற மாவு. அல்லேலூயா. எதுக்கு ஆயத்தமா இருக்கிற மாவு? அதுதான் பிசைஞ்ச மாவு. பிசைந்த மாவு என்பது என்னங்க? எதுக்காக பிசைஞ்சு இருக்கிறாங்க சொல்லுங்க? அப்பமாக மாறுவதற்கு இந்த மாவு தன்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. இது அப்பமா மாறிடுச்சுன்னா அடுத்தது எங்க போயிரும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல, தேவ சமூகத்தில் இருக்கிற மேஜருக்கு பாருங்க, அங்க போயிரும். ஆமென். இன்னும் புரியலையா? இன்னும் புரியலையா? என்ன சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லிடுறேன். அல்லேலூயா. இந்த அப்பம் இப்ப இது பிசைஞ்சு வச்சிருக்கிறாங்க. எதற்காக? இது அப்பமாக ஆவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற மாவு இது. இந்த மாவுக்கு பேர் தான் பிசைஞ்ச மாவு. அல்லேலூயா. கோதுமையை குறிச்சு பயமே இல்லையா? கோதுமைங்கிறது உலக ஜனம். கோதுமை என்பது என்னங்க? உலக ஜனம். கோதுமையை பாருங்க, அறுப்பாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. அதுல தூசி இருக்கும், கப்பி இருக்கும், மேல என்ன இருக்கும்? தோல் எல்லாம் இருக்கும், தேவையில்லாத கரம்பல்கள் எல்லாம் அதுல இருக்கும். அதை எடுத்து என்ன செய்வார்கள்? அடித்து, அதுக்கப்புறம் அதை காய வைத்து, புரியுதாங்க? அடித்து காய வைத்து, அதற்கப்புறம் அதை கொண்டு போய் மெஷின்ல கொடுத்து, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திரிகை, புரியுதாங்க? அந்த காலத்துல திரிகை. இப்ப நம்ம திரிகை வேணாம், நமக்கு மெஷின்ல கொடுத்து அதை என்ன செய்வாங்க? அரைப்பாங்க. அரைச்ச உடனே அப்படியே கொண்டு வந்து மாவடைக்க மாட்டாங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சலிப்பாங்க. ஏன்னா அரைச்ச மாவுல கூட சில வேலைகள்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாததெல்லாம் இருக்கும். ஆமென். நீங்களும் அரைச்ச மாவு தானே? சொல்லுங்க. ஹல்லேலூயா. வயல்ல கிடந்தோங்க, எங்கேயோ கிடந்தோம், எந்த வயல்லையோ கிடந்தோம். நம்மள ஆண்டவர் கிருபையா என்ன செஞ்சாரு? அறுத்து கொண்டு வந்தாரு, அம்பாரத்துல போட்டாரு, இல்லையா? இது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் போட்டு அது மேல இருக்கிற தோளுகள் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து, நான் அந்த ஜாதி, நான் அவன் இவன், இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னும் நம்ம கிட்ட இல்ல. நாங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் நிலைமைக்கு வந்துட்டோம்ல. தோல் எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? உரிச்சு கிரிச்சு எடுத்து எல்லாம் போட்டு, ஆமென். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அரைச்சி, இப்ப நம்ம எல்லாம் எதுக்காக ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க? அந்த நாள் மிக சமீபமே. எந்த நாள்? வருகையின் நாள். அந்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த நாளிலே இந்த அப்பெல்லாம் எங்க போகும்? தேவ சமூகத்துல இருக்கிற அந்த சமூகத்து அப்ப மேஜைகள் இருக்குல்ல, அதுல அப்பங்களாய் போவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற பிசைஞ்ச மாவுதான் நீங்களும் நானும். அல்லேலூயா. இப்ப நம்ம கோதுமை கிடையாதுங்க. அந்த 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 இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஒரு காலத்துல நம்ம கோதுமையா இருந்தோம், ஒரு காலத்துல கோதுமையா இருந்தோம். நம்மளை ஏகப்பட்ட தூசிகள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப அடிச்சு நொறுக்கி எடுத்து, இப்ப எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரே அந்தஸ்துல நாம் இங்கே வந்து கர்த்தர் நம்மை அரைத்து இப்பொழுது தன்னுடைய சமூகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அப்பங்களாக கொண்டு போகக்கூடிய நிலைமையில கர்த்தர் நம்மை மாவாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இதுதான் பிசைந்த மாவு என்பது வேற ஒண்ணுமே இல்லைங்க. அப்பமாக மாறுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற மாவு. அல்லேலூயா. இது அப்பமா மாறிடுச்சுன்னு சொன்னா அடுத்தது எங்க போகும்? மகா பரிசுத்த தலத்துக்குள்ள இது போகுது. அல்லேலூயா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மேஜையில 6 அப்பங்களாக அடுக்கப்பட்டது போல நீங்களும் நானும் தேவ சமூகத்துல போய் நாம் இருக்க வேண்டிய நாட்களுக்காக நம்மை கர்த்தர் இன்றைக்கு பிசைந்த மாவாக வச்சிருக்கிறார். இப்பயும் பாருங்களேன், வார வாரம் பிசைஞ்சு எடுக்கிறார் தெரியுமா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அப்படித்தானங்க? வாரம் வாரம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மள பிசைஞ்சு 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 பிசைஞ்சு, புரியுதாங்க? ஆரம்பத்துல இருந்த அந்த அந்த கடினமான நிலைமைகள் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு விசுவாசிக்கிறேன். ஆமே. இப்ப நம்ம எப்படி ஆயிட்டோம்? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பிசையப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம மென்மை ஆகிக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மை அந்த அளவுக்கு மென்மையாக்கி நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமை அது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் புளித்த மாவு இப்படி பிசைஞ்சு ஆயத்தமா இருக்கு பாருங்க. இந்த மாவு எல்லாத்தையும் புளிச்சு போட பண்ணிமா. ஆகையினாலே இந்த ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற நாம்
ஆண்டவருடைய சமூகத்துக்காக வாஞ்சையோடு இருக்கிற நாம், சமூகத்து மேஜையிலே அப்பங்களாக அமருவதற்கு, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிற நாம், நீங்களும் நானும் பிசைந்த மாவுகள். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, பரிசேயனுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த கொஞ்சம் புளித்த மாவு, அல்லேலூயா, அந்த கொஞ்சம் புளித்த மாவு, பரிசேயர்களின் அந்த கொஞ்சம் புளித்த மாவு, ஓ தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிசைந்த மாவுகளே, அல்லேலூயா, பிசைந்த மாவுகளே, உங்களையும் என்னை அது புளிப்பாக்கி போடும். ஏன் கோதுமையை பத்தி சொல்லல, ஏன் பிசைஞ்ச மாவை பத்தி சொல்லியிருக்கு? அது ஏற்கனவே பாத்தீங்கன்னா பரிசேயனுடைய, அது ஏற்கனவே கோதுமை எல்லாம் பரிசேயனுடைய நீதிக்குள்ளதான் இருக்கு. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம கோதுமை அந்த பருவத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்ப நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட்ட மனிதர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்துக்காய் காத்திருக்கிற தேவ ஜனங்கள். நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களும் நானும் யாருங்க சொல்லுங்க? ஆமா, நம்மெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம்ல, இவ்வளவு பெரிய பிசைஞ்ச மாவுகளா இருக்கிற நம்ம, ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. ஏன்னா பரிசேயனுடைய ஒரு மூட புளிச்ச மாவு இல்ல, ஒரு அண்டா புளிச்ச மாவு இல்ல, உங்களையும் என்னையும் கவுக்கிறதுக்கு கூட பரிசேயனுடைய கொஞ்சம் புளித்த மாவு போதுமா? ஆமே, பரிசேயனுடைய கொஞ்சம் புளித்த மாவு. அப்படின்னா நாம் எல்லாரும் பிசையப்பட்ட மாவாக இருந்தாலும், ஆயத்தமாக்கப்பட்ட மாவுகளா இருந்தாலும் கொஞ்சம் ஆபத்துல தான் இன்னைக்கு இருக்கோம். ஆமே, அல்லேலூயா. இதுவரைக்கும் ஏதோ நிலை நின்னுட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனியும் நிலைச்சிருக்கணும். இததான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவான் என்னங்க அர்த்தம்? ரட்சிக்கப்படுவான் என்ன அர்த்தம்? அந்த ரட்சிப்பு இல்ல, அந்த ரட்சிப்பெல்லாம் பெற்றுட்டோம், அந்த ரட்சிப்பெல்லாம் உலகத்தில இருந்து பாவத்தில இருந்தெல்லாம் மீட்கப்பட்டுட்டோம். முடிவு பரியந்தனே நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பூலோகத்திலே கடைசி வரைக்கும் எல்லா புளிச்ச மாவுகளுக்கும் தன்னை விலக்கி காத்து கொண்டவன் எவனோ அவன் தான் கர்த்தருடைய வருகையில் இந்த உலகத்தில் இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு மீட்கப்படுவான். அல்லேலூயா. இதத்தான் சொல்லியிருக்கு, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே சொல்லுங்க ரட்சிக்கப்படுவான். அப்ப எத்தனை மாவு நம்ம பார்த்தோம்? 3 புளிச்ச மாவு, ஒண்ணு கூட நல்ல மாவு, எல்லாம் புளிச்சது. எந்தெந்த மாவு? ஏரோதின் புளித்த மாவு, இரண்டாவது சதுசேயர்களின் புளித்த மாவு, மூன்றாவது பரிசேயர்களின் புளித்த மாவு. இது மூன்றுலயுமே ரொம்ப டேஞ்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க, பரிசேயர்களின் புளித்த மாவு. இந்த பரிசேயர்களின் புளித்த மாவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எஃபெக்ட், ரொம்ப எஃபெக்ட். சதுசேயர்களின் புளித்த மாவு பாத்தீங்கன்னு சொன்னா உலக ஜனங்களை தான் கெடுக்கும். ஆனா பரிசேயர்களின் புளித்த மாவு இருக்குல்ல, சொல்லுங்க, ஆவிக்குரியவனையே கெடுத்துரும். ஆண்டவர் யாருக்கு சொன்னாரா? தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னோடு கூட இருக்கிற சீஷர்களுக்கு, தன்னை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. முதலாவது பாருங்க, ஏரோதின் புளித்த மாவு. இந்த ஏரோதின் புளித்த மாவு புளிச்ச மாவு தான், ஆனா அவ்வளவு எஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அதனால ஒண்ணும் இல்ல. ஏன்னு கேட்டா, நீங்க ஏரோதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வசனத்தை எல்லாமே கேட்ட மனுஷன் தான். நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் ஸ்நானகனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இந்த ஏரோது அவனிடத்துல ஆலோசனையை கேட்டு அதன்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த ஏரோது. ஆனாலும் கூட அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால், ஏரோது என்று சொல்லும் போது லௌகீகமான உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். நல்ல மனுஷன் தான், வசனத்தெல்லாம் கேட்டான். காலையில பாத்தீங்கன்னா கூப்பிடுவான் யார? யோவான் ஸ்நானகனை. நீ வா, எனக்கு நீ ஆலோசனை சொல்லிதான் நான் இன்னைக்கு ஆளுகை செய்ய வேண்டும், நான் எதை செஞ்சாலும் நீ தான் எனக்கு ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி சொல்லி கேட்டுதான் அவன் செய்வான். ஆனா சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஏரோதியாளின் மகள் டான்ஸ் ஆடினா அங்க போய் உட்காந்துக்குவான். சொல்றது புரியலையா? ஆமா, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏரோதியாளின் மகள் டான்ஸ் ஆடிட்டு என்ன சொன்னாலும் செய்வான்.
அப்ப அவன் எப்படிப்பட்டவன்? வசனத்தை கேட்டாலும் அவன் லௌகிகம் தான், உலகம் அவனுக்குள்ள இருக்கதான் செய்தது இல்லையா? அவன் ஏற்கனவே அப்படின்னு சொன்னா அவன் ஆல்ரெடி வசனத்தை கேட்டாலும் கூட அவன் உலக பிரகாரமான ஒரு மனுஷன். புரியுதாங்க? இவன் உலக பிரகாரமான இந்த ஏரோதின் புளித்த மாவு இருக்கு பாருங்க. இந்த ஏரோதின் புளித்த மாவு நமக்கு இவன் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏரோது ஏற்கனவே நரகத்துக்கு போறதுக்காகவே உள்ளவன் தான். நரகத்துக்கு போறதுக்கு உள்ளவன் ஒருத்தன் நமக்கு இடரலாக ஒரு காரியத்தை செய்தாலும், உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் கடையில நிறைய பேர் நிக்கிறாங்க, அப்படிதானுங்க? ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? நீங்க அங்க ஒரு நாளைக்கு பாருங்க, எந்த கடை முன்னுக்கு போனாலும் குடிச்சுக்கிட்டு இருக்கான். எவனாவது ஒருத்தன் அப்படி குடிக்கிறதுனால உங்களுக்கு இடரல் வருதா? மூக்கே முனியாண்டி சுப்பேன் குப்பேன் குடிக்கிறான்ல, இருதயசாமி இல்லையா, உத்தமசாமி, இப்படி அலெக்ஸ், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. அவங்க எல்லாம் போய் அங்க நீங்க பாருங்களேன், அங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் இருப்பாங்க நல்லா தண்ணி போட்டு இருப்பான். அவனை பார்த்து என்னைக்காவது இடறனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டு இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கானே சே அப்படின்னு இடறனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லாது. இதே நேரத்தில் நான் கேட்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்த்துட்டீங்க நீங்க டாஸ்மார்க்ல? அட சொல்லுங்க. நம்ம சர்ச்சில் 2 ட்ரெஷரர் இருக்காங்க, 2 பேரும் 2 டாஸ்மார்க்ல நிக்கிறாங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்க? இடரல் தானே இது. எவ்வளவு பெரிய இடரல் தெரியுமா? அதான் புளித்த மாவு. புரியுதா? அந்த ஏரோதுகள் போய் டாஸ்மாக்ல நின்னா அது நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அது எந்த விதத்திலையும் என்ன செய்யாது? பாதிக்காது. ஆனா நானும் நம்ம சபையில இருக்கிற சகோதரர்களோ நல்ல ஆவியில நிரம்புறவங்க, ஆண்டவருக்குள்ள ஜீவிக்கிறவங்க அங்க உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க பார்ல அதை பார்த்துட்டா எப்படி இருக்கு? ஆமா, சில்லறை வாங்க போனா கூட நான் கூப்பிட்டு திட்டிடுவேன். ஏயா சில்லறை இல்லைங்கிறதுக்காக அங்கேயா போய் நிக்கிறது ஒண்ணு என்ன நினைப்பாங்க? ஆனா உண்மையா அவங்க அதுக்காக போல, சில்லறைக்கு தான் போனாங்க. ஆனா எதுக்காக நம்ம இதை சொல்றோம்? ஏரோதின் புளித்த மாவு. அங்க நிக்கிறவன் அத்தனை பேர் ஏரோது. அவனால நம்ம யாரும் இடற போவதே இல்லை. இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், பரிசெயன், மன்னிக்கவும் சதுசெயன். இந்த சதுசெயன் பாத்தீங்கன்னு சொன்னா உயிர்த்தெழுதல் இல்லை என்பான். அது அவன் வசதிக்குன்னு வைங்களேன், உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவிகள் என்ற ஒன்றே இல்லை, பேய் பிசாசு எதுவும் கிடையாதியா, தேவ தூதர்கள் என்று ஒன்றுமே இல்லை அப்படி எல்லாம் அவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? தேவ தூதர்கள் என்ற ஒன்று இல்லை அப்படின்னுவான். இவன் எல்லாம் இப்படி செஞ்சுட்டு இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இதுவும் ஒரு புளித்த மாவு, இதுவும் ஒரு புளித்த மாவு. இன்னைக்கு பாருங்க, சிலர் வராங்க, நேராவே சொல்லுவோமே, யெகோவா சாட்சிகள்னு ஒரு குரூப் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கிறது இந்த உலகம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது 1000 வருட அரசாட்சி அப்படிங்கிறாங்க. 1000 வருட அரசாட்சியில டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவை ஆளுகிறார். சரியா? 1000 வருட அரசாட்சியில தமிழ்நாட்டை நம்முடைய அம்மா ஆளுகை செய்கிறார்கள். இது நான் என்ன கேட்கிறேன் கேட்டீங்கன்னா, இது 1000 வருட அரசாட்சியா? இல்ல. அவங்க சொல்லுகிற வார்த்தை இதுதான். அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நரகம் என்ற ஒன்று இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்கு. அப்ப சதுசேயர்களின் புளித்த மாவு இதெல்லாம். இவர்கள் இதை சொல்றதுனால என்ன ஆகுது? உங்களுக்கு ஏதாவது பாதிக்குதா? நம்ம நரகம் உண்டு என்பதிலே மிகுந்த உறுதி உள்ளவர்கள். பரலோகம் என்ற ஒன்று உண்டு, அதே போல நரகம் என்ற ஒன்று உண்டு என்கிற உறுதி உள்ளவர்கள் நம்ம. தேவ தூதர்கள் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. காரணம் என்ன என்றால், இயேசுவே உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த போது லாசருவே உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆகையினாலே உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற விசுவாசம் நமக்கு உண்டு. இந்த சதுசேயர்கள் நம்ம வீடுகளுக்கெல்லாம் பாருங்க, எத்தனை வீடுகளுக்கு இந்த யெகோவா சாட்சிக்காரங்க எல்லாம் வராங்க. எந்த விதத்திலையும் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமா? சொல்லுங்க, பாதிக்கப்படவே
இல்லை, எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. இது சதுசேயர்களின் புளித்த மாவு. ஆனா பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து ஏன் ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, பரிசேயர்களுடைய புளித்த மாவு என்று சொல்லும் போது இந்த பரிசேயர்கள் போதித்தது அத்தனையும் சரியானது, ஒண்ணு கூட தவறானதே கிடையாது. அவர்கள் வேதத்திலே உள்ளதை உள்ளபடியே அவர்கள் என்ன செய்வார்கள்? போதிப்பார்கள். வேதத்திலே உள்ளதை உள்ளபடி போதிப்பார்கள். இந்த வேதத்தை எப்பொழுதும் தங்கள் கையிலே வைத்திருப்பார்கள். சரியா? அதனாலதான் இயேசு சொன்னார், அவர்கள் சொல்லுவதை செய்யுங்கள் என்று. யாருக்கு சொன்னாரு? சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் சொல்லுவதை செய்யுங்கள் என்றால் பரிசேயர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். அப்படின்னா அவர்கள் ஒன்றும் தவறாக போதிக்க மாட்டார்கள். அவர்கள் ஒன்றையுமே என்ன செய்ய மாட்டார்கள்? தவறாக போதிக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் போதிக்கிறத செய்யாம இருக்கிறதுனால நீங்க என்ன செய்வீங்க? அட சொல்லுங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமலும் அப்படின்னு சொல்லி நான் தாட்டு பூட்டுன்னு இங்க இருந்து பேடையில பேசிவிட்டு எனக்கு கொஞ்சம் குளிருதுன்னு வழி நடிச்சிட்டேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. அப்ப என் வாழ்க்கைக்கும் என் வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாததுனால நீங்க சபையை விட்டு, நீங்க ஆண்டவரை விட்டு, எல்லா ஊழியக்காரங்களும் இப்படிதான். ஐயா, இதான் பரிசேயர். புரியுதாங்க? இததான் ஆண்டவர் சொன்னார். பரிசேயர்களின் புளித்த மாவு என்றால் என்ன? அவர்கள் உண்மையை தான் பிரசங்கிப்பார்கள். ஆனால் பிரசங்கிப்பதை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் கை கொள்ளவே மாட்டார்கள். ஆகையினாலே அவர்களை நீங்கள் பார்க்கும் போது இடறுவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஏன்னா அடியாப்பா, பரிசேயர்கள் என்றால் சாதாரண ஜனங்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூத மதத்திலே வைராக்கியம் கொண்டிருந்த, சொல்லுங்க, ஜனத்தின் நடுவிலே இவர்கள் எல்லாரும் பெரிய ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்கள் என்று கணம் பெற்றிருந்த பெரிய மனிதர்கள் அவர்கள். புரியுதாங்க? அவர்கள் வசனத்துல ஒண்ணு கூட தப்பா அது இல்ல இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வேதம் அப்படிதான் சொல்லி இருக்குன்னு அந்த வசன ஆதாரத்தோட பேசுவார்கள். ஆனால் அந்த வசனத்தை அவர்கள் வாழ்க்கையிலே கண்டுபிடிக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இவர்களின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? சொல்லுங்க. சரியா? நீங்கள் இடரல் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையினாலே அவர்கள் சொல்லுவதை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம், செய்யலாம். ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யக்கூடாது. காரணம் என்ன என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். அப்ப சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? புளித்த மாவு. ஆமே. அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். ஆமே. நான் சொல்லுவதை என் வாழ்க்கையில செய்யலைன்னா நான் தான் பரிசேயனுடைய புளித்த மாவு. ஆமே. இன்றைக்கு பாருங்க, நம்மை அறியாமலே நீங்க இந்த 3 பேர் இருக்கிறாங்க. ஏரோது இருக்கிறான். ஏரோது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று அடம் பிடித்தானா? சொல்லுங்க. இல்ல. சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாதான் நாங்க இந்த தேசத்துல இருப்போம்னு சொல்லி போராட்டம் பண்ணினார்களா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை வசனமாகவே போதித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, யாரு? பரிசேயர்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தால் ஒழிய நாங்கள் இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே, இந்த பிரதேசத்திலே நாங்கள் சமாதானமாய் இருக்க மாட்டோம் என்று எவர்கள் கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் பிரசங்கித்தார்களோ அவர்கள் தான் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று அதிகமாய் கோஷமிட்டார்கள். அதிகமாய் கோஷமிட்டார்கள். சில வேளைகள்ல பாருங்க, இந்த வசனத்தை தூக்குற நம்ம தான் அதிகமா இயேசுவை சிலுவையில் அறைவோம். ஆனா நமக்கே தெரியாது. என்ன உண்டா இல்லையா? அப்ப நம்ம யாரு? உனக்கு ஐயோ. நம்ம தான் யாருங்க? பரிசேயர்கள். மாயக்காரராகிய பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் என்ன செய்தார்? அன்றைக்கே பரிசேயர்களை பார்த்து எச்சரித்தார்.
இப்ப நம்ம இதை என்ன செய்யணும்? இந்த பரிசேயர்களின் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்களேன். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 5:7. இந்த நிலைமை வராம இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, புளிப்பு இல்லாதவர்களாய், பிசைந்த மாவாகிய நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? பிசைந்த மாவு, ஆனால் நீங்கள் இன்னும் புளிப்பாகவில்லை. உங்களுக்குள்ள எந்த புளிப்புமே இல்லை. உங்களுக்குள்ள எந்த புளிப்பும் இல்லை. பிசைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களை பிசைஞ்சாச்சு, ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்களிடத்துல கொஞ்சம் கூட என்ன கிடையாது? புளிப்பு என்பதே இல்லை. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. ஆமா, பிசைஞ்ச நீங்க இன்னும் எப்பயுமே எந்த புளிப்பும் உங்களிலே சேராதபடிக்கு புதிதான மாவாகவே இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை நாள் நம்ம பிசைஞ்சாலும், அல்லேலூயா, நல்லா கவனிக்கணும். நான் உங்களை பிசைஞ்சேன்னு வைங்க, நீங்க புளிச்சே போயிருவீங்க. மனுஷன் கைப்பட்டதெல்லாம் புளிச்சு போகும். அப்படிதானுங்க? என்ன சொல்ல மாதிரி இதை எடுத்து ஓங்கி ஒரு எரிஞ்சேன்னு வைங்க, யாரு மண்டையில படும் தெரியாது. சத்தமா சொல்லுங்க. ஆமே. ரமேஷ் சத்தமா சொல்லியா? அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. ஆமே. நம்ம எல்லாம் யாருங்க? பிசைஞ்ச மாவு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பிசையப்பட்டாலும் நீ எப்படிப்பட்ட மாவுதான்? புதிதாக தான் இருக்கிறாய். இத்தனை நாளா நான் உன்னை போன வருஷம் மட்டும் 52 வாரம் ஆன்சர் பிசைஞ்சு எடுத்திருக்காரு. புளிச்சிருக்கமா? புளியாது. ஏன்னு கேட்டா அவர் கை அப்படிப்பட்டது. நான் உங்களை பிசைஞ்சிருந்தேன்னு வைங்க, புளிச்சு போயிருப்பீங்க. மனுஷன் கைப்பட்ட எதுவுமே உருப்படாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசேயன் வாய்ப்பட்டா நீங்க உருப்பட மாட்டீங்களையா, அவனுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னாரு. கர்த்தர் நம்ம 52 என்ன இன்னும் 52 வருஷம் கர்த்தர் நம்மை அப்படியே பிசைஞ்சு எடுத்து அவர் நம்மை அப்பமாக உருவாக்கி கொண்டிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் புளிப்பு ஏறவே ஏறாது. ஏன்னா பரிசுத்தமான கைகள். அல்லேலூயா. நம்ம கை எப்படிப்பட்டது? நம்ம கையோட லட்சணம் நமக்கு தெரியுமா? தெரியுமா? நல்லா கையெல்லாம் கழுவிட்டானே சாப்பிட போவீங்க. ஆமா. சில வேலையில பாருங்க, கரண்டியை தேடி பார்ப்போம். கரண்டி இல்லாட்டி ஊறுகாய் பாட்டிலுக்குள்ள கையை விட்டுருவோம். 2 நாள் கழிச்சு திரும்பவும் அந்த ஊறுகாவை பாருங்களேன், எல்லாம் பூசணம் பிடிச்சிருக்கோம். நம்ம கையோட வண்ணம். கழுவிட்டானே கையை விட்டீங்க இன்னைக்கு? சொல்லுங்க. அதனாலதான் ஏசாயா சொல்லிவிட்டாரு, எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தையப்பா, நாங்க தொட்டா ஒண்ணும் தொலங்காது. அவன் யானை பாருங்க எவ்வளவு வெயிட் இருக்கு தெரியுமா? யானை என்ன வெயிட்? அது புல்வெளியில எல்லாம் அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டு போகும். யானை அங்க வந்துச்சானே நமக்கு தெரியாது. யானை அவ்வளவு வெயிட்டானது. காலை வச்சு நடந்தா கூட புல்வெளியெல்லாம் அப்படியே இருக்கும். நானும் நீங்களும் ஒரு புல்வெளியில 4 நாள் நடப்புமா? அந்த இடத்துல புல்லே முளைக்காது. என்னையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? உண்மைங்க, உண்மை. இந்த ஜிம்கான கிரவுண்டுக்குள்ள எத்தனை காட்டெருமை வந்து மேயுது தெரியுமா? அது வந்ததும் தெரியாது. அது சாணம் போட்டதை பார்த்தாதான் காட்டெருமை வந்துச்சுன்னே தெரியுது. நானும் நீங்களும் 4 நாள் அதில் நடப்புமா? அங்க ரோடே விழுந்துரும். ஏன்னா நம்ம காலுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அல்லேலூயா. யானை வெயிட்டா இருந்தாலும் நமக்கு அவ்வளவு மேன்மை உண்டு. சொல்றது புரியுதா? ஆமென். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, நம்மளை எல்லாம் பிசைஞ்சு எடுத்தாலும் இதுவரைக்கும் நம்ம புதிதாகவே இருக்கிறோம். இன்னும் புளிப்பே நமக்கு ஏறல. 1 கொரிந்தியர் 5:7 திரும்ப வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடி. அது எப்படிங்க புளிப்பு இல்லாம இருக்கிறோம்? கர்த்தரால உருவாக்கப்படுகிறோம். ஆமென். கர்த்தரால உருவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, மண்ணை எடுத்து உருவாக்கினால் தன்னுடைய சாயலாய் மாறும். மனுஷன் நம்மளை உருவாக்கினா தீவிரவாதியா மாறிடுவோம். என்னையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. மனுஷன் நம்மளை உருவாக்கினா தீவிரவாதியா மாறிடுறாயா. தேவன் நம்மை உருவாக்கினால் மண்ணா இருக்கிறவன் கூட அவருடைய சாயலாய் மாறுகிறார். அந்த வசனத்தை திரும்பவும் வாசிங்க.
நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அதனால தான் சொல்றேன், கர்த்தருடைய கரத்தில் விழுவோமாக. பைபிள் அப்படி இருக்கு தெரியுமா? யாருடைய கையில விழுவோம்? கர்த்தருடைய கரத்திலே விழுவோம். என்னைக்குமே உருவாக்கப்படுவோம். ஆனால் ஒரு நாளும் பழசாக மாட்டோம். ஒரு நாளும் புளிப்பு ஏறாது. என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அனுதினமும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே. இப்ப புளிப்பில்லாம தானே இருக்கிறீங்க. ஆமென். இப்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. ஆமென். என்றைக்குமே நீங்கள் புதிதானவர்களாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவு ஒன்றும் உங்கள் பக்கத்திலே வராதபடிக்கு அவைகளை புறம்பே தள்ளி போடுங்கள். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட மாவா இருந்தாலும் சரிதான், அந்த மாவு யாரால கொடுக்கப்பட்டு அனுப்பி இருந்தாலும் சரிதான், அது எவ்வளவு பெற்ற விலையேற பெற்ற மாவாக இருந்தாலும் சரிதான், அந்த மாவு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை புளிப்பாக்காதபடிக்கு உங்களை எப்பொழுதும் புதிதாகவே வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த புளிப்பானவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு என்ன செய்யணும்? புறம்பே தள்ளி போட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்லா தான் இருப்போம். சில வேலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா இருக்கிற நமக்குள்ள சில வேலைகளில் தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு உள்ள நுழையும் இல்லையா? தேவையில்லாத ஒரு வைராக்கியம் நமக்குள்ள நுழையும். ஐயா, புதிதா இருக்கிறவங்க உங்க புனித தன்மையை காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தமா இருக்கிறவங்க உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அவைகள் உள்ளே நுழையாதபடிக்கு. ஆமே. நமக்குள்ளே புளிப்பை ஏற்றக்கூடிய காரியங்கள் நமக்கு உள்ளே நுழையாதபடிக்கு, புதிதாய் இருக்கிற நாம் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு, பரிசேயர்களின் புளித்த மாவு குறித்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பரிசேயர்களுடைய புளித்த மாவுல ஒரு 2-3 மாவு புரியுதாங்க? ஆமா, நல்லா கவனிக்கணும். இந்த பரிசேயர்களின் புளித்த மாவு பாத்தீங்கன்னா சில வேளைகள்ல நமக்கே தெரியாம நம்ம பரிசேயனா இருப்போம். எப்படி இருப்போம்? ஐயா இங்கதான் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்க தானே? ஆமே. நமக்கே தெரியாம நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க பாப்போம். நான் பரிசேயனாய் இருந்தால் எனக்கு ஐயோ. நான் பரிசேயனாய் இருந்தால் எனக்கு ஐயோ. இப்ப பாருங்க, பரிசேயனுடைய சில குணங்கள். பரிசேயனுடைய சில குணங்கள். மத்தேயு 3வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 3:19 வாசிங்க பாப்போம். வாசிங்க வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் இல்ல இல்ல அதாவது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்னால் பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறாரே. பிரதர், அது எந்த வசனம்? 3:9. நான் ஒரு கோடை முன்னால போட்டேன், அதான் தப்பு. வாசிங்க. ஆமா, ஆபிரகாம் உங்களுக்கு எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள், நினையாதிருங்கள். நல்லா கவனிங்க. திரும்ப வாசிங்க சிஸ்டர். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள், நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆமா பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர். இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், யாரே முதலாவது இவர்கள்கிட்ட இருந்த புளித்த மாவு என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஆபிரகாமுக்கு குறித்து சொல்லுவார்கள். ஆபிரகாம் யார் தெரியுமா? ஐயா, எங்கள் தகப்பன். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லுவார்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன். இது அப்படி சொல்றதுல அவங்களுக்கு என்ன உண்டு? சொல்லுங்க. ஒரு பெருமை என்ன உண்டுங்க? ஆபிரகாம் யார்? எங்களுக்கு தகப்பன். இவர்களுக்குள்ள ரட்சிப்பு இல்ல. இவர்கள் பரிசுத்தவான்களோ இல்லாவிட்டால் இவர்கள் ஒரு தேவ மனிதர்களோ அல்ல. யாரு? பரிசேயர்கள்.
நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல பிரசங்கியார்கள். இன்னும் சொல்ல போனா அதிக பிரசங்கி. யாரு? இந்த பரிசேயர்கள் எல்லாரும் அதிக பிரசங்கிகள், நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் இவர்களிடத்தில் என்ன கிடையாது? பரிசுத்தமோ கிடையாது. இல்லாவிட்டால் இவர்கள் தேவனுடைய ஜனங்களோ அல்ல. ஆனால் இவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், அதாவது தங்களையும் ஆபிரகாமுடைய பரிசுத்தத்தோடு சேர்த்துக் கொள்வார்கள். ஆபிரகாம் ஒரு பரிசுத்தவான் தானங்க? ஆபிரகாம் ஒரு நீதிமான் தானே? ஆபிரகாம் ஒரு நீதிமான், ஆபிரகாம் ஒரு பரிசுத்தவான். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களிடத்தில் பரிசுத்தமும் கிடையாது, நீதியும் கிடையாது. இந்த இவர்களிடத்தில் இவர்கள் தேவ மனிதர்களும் அல்ல. ஆனாலும் கூட இவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் எங்களுக்கு யாரு? தகப்பன். ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறணும்னா அதுக்கு தகுதி வேணும். ஆமென். ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறணும்னு சொன்னா வரி வசூலிக்கிறவனாய் இருந்தா போதாது. அநியாயமா வசூலிச்சது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு, யாரை போல? சகேயுவை போல. சகேயு சொன்ன ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நாளத்தனையாக என்ன செய்கிறேன்? நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பிறகுதான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். விட வேண்டியதை விட்ட பிறகு, பெற வேண்டியதை பெற்ற பிறகு, அதற்கு பிறகுதான் நம்ம யாராக மாற முடியும்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாற முடியும். ஆனால் இந்த பரிசேயர்களோ, அவர்களிடத்தில் நீதியும் இல்லை, அவர்களிடத்தில் பரிசுத்தமும் இல்லை, அவர்கள் தேவனுடைய மனிதர்களும் இல்லை, வசனத்தின்படி அவர்கள் நடக்கிறவர்களும் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் அடிக்கடி என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் யாரு? நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் தானே? ஆமே. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லுவதில் நீங்க பெருமைப்படக்கூடாது. சும்மா பெருமைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நாங்கள்லாம் யாரு? ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். நாங்கெல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அப்படின்னு பெருமைப்பட்டு சொல்லக்கூடாது. இன்னைக்கும் சிலர் இருக்கிறாங்க, பெரிய பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்களுடைய பேரை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அங்கிள் வீட்டுக்கு போனோம், அந்த அங்கிள் வீட்டுக்கு நாங்க போனோம், அந்த அங்கிள் என்ன தொட்டு ஜோம் பண்ணாரு, கடிச்சு ஜோம் பண்ண முட்டாரு. இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அங்கிள், அந்த ஆன்டி, அந்த தீர்க்கதரிசி இவர்களை தங்கள் பேரோடு இணைத்துக் கொண்டு நாங்களும் பரிசுத்தவான்கள் என்று காட்ட முற்படுகிறவர்கள். அவர்களோடு புலங்குவதினாலே அவர்களுடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வராது. நீங்க அப்படிப்பட்டவங்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு, அந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு லேட் ஆயிருச்சு. அப்ப நாங்க வெளியில உட்கார்ந்து இருந்தோம், ஒரு புல்வெளியில. ஒரு பிரதர் கேட்டாரு இன்னொரு பிரதர் கிட்ட, பிரதர் இதை குறிச்சு நீங்க என்ன சொல்றீங்க? இதை இந்த வசனத்தை சொல்லிட்டு இதை குறிச்சு நீங்க என்ன பிரதர் சொல்றீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, எங்க பிரதர் சொன்னார். யோ, வாங்கிட்ட கேட்ட நீ சொல்லு, உங்க பிரதரை பத்தி எப்ப கேட்டோம்? நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, பிரதருக்கு எனக்கு அவ்வளவு, நானும் அந்த பிரதரும், நானும் அந்த அங்கிளும், நானும் அந்த ஆன்டியும் அங்க அவ்வளவு நெருக்கமானவர்கள். நீ லோத்துக்கு மனைவியா இருந்தாலுமே திரும்பி பார்த்தீங்கன்னா உப்பு தூண் ஆகிறது நிச்சயம். ஆமே. நீ லோத்துக்கே மனைவியா இருக்கலாம், என்ன அந்த ஆன்டி, என்ன அந்த அங்கிள் இல்லையா? லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள், லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள். லோத்து யாரு? பெரிய நீதிமான், பெரிய நீதிமான். ஆனால் லோத்தினாலே லோத்தின் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. அப்படிதானுங்க? அவள் உப்பு தூணாக ஆவதை லோத்துவினாலே தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆமே. இப்படி இருக்கிற நேரம், முதலாவது பரிசுத்தவான்களோடு உங்களை இணைச்சு நாங்களும் பரிசுத்தவான்கள் அந்த லிஸ்ட்ல உங்களை நீங்க சேர்க்க முடியாது. நீங்க பரிசுத்தமா வாழணும். ஆமென், ஆமென். லோத்து நீதிமானா இருப்பதினால உப்பு தூண ஆகிறதுல இருந்து நீ உன்னை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு தனிப்பட்ட நிலைமையில நீ கீழ்ப்படியணும். திரும்பி பார்க்காதனா திரும்பி பார்க்க கூடாது, விட்டுருனா நீ விட்டுறணும். ஆமென். அந்த பரிசுத்தவான்களோடு எனக்கு தொடர்பு. அந்த அங்கிள் கிட்ட நான் கேட்டேன், நீ எந்த அங்கிள் கிட்ட கேட்டாலும், மங்கி கிட்ட கேட்டாலும், உன் ஆத்மாவுக்கு நீ தான் பொறுப்பு, உன் ஆத்மாவுக்கு நீ தான் பொறுப்பு. அல்லேலூயா.
எந்த அங்கிளாலையும், எந்த தீர்க்கதரிசியாலையும், எந்த பரிசுத்தவானாலையும். சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா குன்னூர் ஏஜி சர்ச்சில் தான் நாங்க விசுவாசி. சந்தோஷம். குன்னூர் ஏஜி சர்ச் உன்னை ரட்சிக்காது, உன் கீழ்ப்படிதல் தான் உன்னை ரட்சிக்கும். ஆமென். வழிகாட்டும், பரலோகத்துக்கு நேராய் உன்னை வழிகாட்டும். ஆனால் குன்னூர் ஏஜி போதகர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான், அவர்களுடைய தனிப்பட்ட பரிசுத்தம் தான், அவர்களுடைய தனிப்பட்ட வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் தான் அவர்களை நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் சேர்க்குமே ஒழிய, நாங்கள் ஆபிரகாமுக்கு குமாரர்கள், ஆபிரகாம் எனக்கு தகப்பன் என்று சொல்வதினால் எந்த ஒரு மனுஷனும் நான் இவர்தான் எங்களுக்கு போதகர் என்று சொல்லி ஒரு நீதிமானை குறித்து சொல்லிவிட்டு அந்த நீதிமானின் நிமித்தம் நீங்க பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை மிக முக்கியம். ஆமென். இன்னைக்கு அநேகர் பாருங்க, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நானும் ஒரு சகோதரனும், அவர்கள் வந்தார்கள், நானும் போனா அந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை முறை தெரியுமா அந்த அங்கிள், இந்த அங்கிள், இந்த ஜங்கிள், அந்த அங்கிள் இங்கிள் எல்லாம் சேர்த்து உன்னை ஜங்கிளுக்குள்ள விட்டுட்டு போயிருவாங்க. உன் பரிசுத்தம் தான் உன்னை காப்பாற்றும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளேயும் இருக்குல்ல, எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிப்பட்ட பரிசேயர்கள்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம், நல்ல போதகத்துக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். அதுக்காக இங்க வந்து உள்ள உட்கார்ந்ததுனால பரலோகம் போக முடியாது. கேட்டு அதன்படி நடந்து தனிப்பட்ட வாழ்க்கையில உன்னை நீ சுத்திகரித்துக் கொண்டு நீ பரிசுத்தமாய் ஆவதின் மூலமா தான் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமே ஒழிய பரிசேயனுடைய ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சபை உங்களை நிச்சயமா பரலோகத்துக்குள்ள கொண்டு போகாது, வழி காண்பிக்கும். தனிப்பட்ட நிலைமையில் அந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படியும் போது அந்த வசனம் உங்களை நித்தியத்துக்கு நேராய் வழி நடத்தும். ஆமென். முதலாவது பரிசேயனுடைய குணம் என்ன? தன்னுடைய நிலைமையை மறந்துடுவான், ஆனால் தேவ மனிதர்களுடைய பெயர்களை தங்களோடு சேர்த்து கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். தங்களை என்ன செய்வார்கள்? மேன்மைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. பெருமையா சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் தேவனுக்கு இடையில உள்ள தொடர்பை ஒழிய எந்த அங்கிள், எந்த ஆன்டி, எந்த தீர்க்கதரிசி அவங்கள பேரை சொல்றதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. எனக்கும் தேவனுக்கு இடையில உள்ள தொடர்பு தான் என்னை நித்தியத்துக்குள்ளாய் நடத்தும். இரண்டாவதாக வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:39. லூக் சாப்டர் 11 verse 39. லூக் 11:39. கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குகிறீர்கள். உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும், நல்லா கவனிக்கணும், எதை சுத்தமாக்குகிறீர்கள்? போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குகிறீர்கள். உங்கள் உள்ளமோ தேயின்னு தேய்ச்சி எதை? போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை தேய்ன்னு தேய்ச்சி சுத்தமாக்குகிறீர்கள். உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. எதனால நிறைஞ்சிருக்கு? அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா பரிசேயர்கள்? போஜன பான பாத்திரங்கள். போஜன பாத்திரம் வேற, பான பாத்திரம் வேற. அதாவது புசிக்கிற குடிக்கிற பாத்திரங்களின் வெளிப்புறத்தை, ஆமென், அவங்க என்ன செஞ்சாங்களா? வெளிப்புறத்தை ரொம்ப சுத்தமாக்குனாங்களா. உள்ள எப்படி இருக்கா சொல்லுங்க? உள்ள பாத்தீங்கன்னா கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் அனிதத்தினாலும் அவைகள் என்ன செய்திருக்கிறது? இந்த பரிசேயர்களின் இந்த பரிசேயர்கள் பாத்தீங்கன்னா வெளியில ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க பாத்திரத்தை எல்லாம். சிலர் பாத்தீங்கன்னா வெளியும் வைக்க மாட்டான், உள்ளேயும் வைக்க மாட்டான். அவனோட கம்பேர் பண்ற நேரம் பரிசேயர்கள் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வெளியவாவது அப்படி வச்சிருக்கானேன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய பரிசேயர்களின் நீதியை காட்டிலும்
நம்ம நீதி அதிகம். நல்லா கவனிக்கணும். அதிகம்னு சொன்னா ஆண்டவர் இங்க குவான்டிட்டியை சொல்லல. ஆண்டவர் இந்த இடத்துல அளவை சொல்லல. அளவை சொல்லவில்லை, தரத்தை கத்த சொல்கிறார். குவாலிட்டி. ஆமே. அதாவது அவர்களுடைய நீதியின் தரத்தை காட்டிலும் நம்முடைய தரம், நம்முடைய நீதியின் தரம் எப்படி இருக்கணும்? ஆமென். எப்படி இருக்கணுங்க? சொல்றது புரியுதா? அவர்கள் எப்பொழுதுமே மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு வெளிப்புறத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுத்தமாய் வைக்கிறார்கள். உள்ள எப்படி இருந்தாலும் சரி, உள்ள எப்படி இருந்தாலும் அதை பத்தி அவங்க கவலைப்படல. மனிதர்கள் பார்த்தா காரி துப்பிட்டு போயிடப்படாதியா, புரியுதா? கேவலமா சொல்லிடக்கூடாது. அதனால என்ன செய்யணும்? ஆமா, நீ என்ன செய்யணும் கேட்டா, உள்ள எப்படி இருந்துட்டு போகுது கழுத, புரியுதா? நல்ல வெளியே கழுவி அப்படி கவுத்தி வச்சிரு. என்ன செஞ்சிரு? கவுத்தி வச்சிரு. வெளியில பார்த்தா எப்படி இருக்கட்டும், வெளியில அப்படி இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளியில பார்க்கிறவன் மனுஷன். அவன் நீதியை காட்டிலும் நம்ம நீதி அதிகமா இருக்கணும். என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தர் பார்க்கிற இடத்தை சுத்தமா வைக்கணும். என்னையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். மனுஷன் எதை பார்க்கிறான்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான். மனுஷன் எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். நம்ம இன்னைக்கு அவங்க பார்த்துடக்கூடாது. பாஸ்டர் வர்றேன்னு சொன்னாரு, வர்ற நேரம் ஆச்சு, வீடு இப்படி பெருக்குது. இந்த வந்துட்டாரு உடனே நினைச்சு பூனை மாதிரி எல்லாத்தையும் கட்டில் கடல தள்ளிடுவாங்க. எங்க போச்சு? எல்லாம் கட்டில் கடல. பாஸ்டர் வந்து உட்கார எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ஐயோ, நான் என்ன சொல்றேன், மனுஷன் பார்க்கிறேன் எப்படி கடந்தா இருந்துட்டு போகுது. அவனுடைய நீதியை காட்டிலும் நம்ம நீதி அதிகமா இருக்குது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்க்கிற இடம் சுத்தமா இருக்கணும். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப அவனுடைய நீதியை காட்டிலும் நம்ம நீதி அதிகம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, கொண்டு வந்து ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டாங்க, ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசுநாதர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டான். மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? விபச்சாரத்திலே ஒருத்தி கை கழுவுமாய் கண்டுபிடிக்கப்பட்டால் கொல்லப்பட வேண்டும். என்னப்பா இது? நம்ம ஸ்பீடையும் ஆவியையும் இது குறைக்குது. கவனிங்க, சரியா? அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்தால் அவளை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஏசு அட்வான்ஸா போயிட்டாரு. ஒரு ஸ்திரிய அவ வந்து விபச்சாரம் செய்வதை கையுங்களவுமா பிடிச்சாதான் கிடையாதுப்பா. ஸ்திரியை விபச்சாரம் ஒரு இச்சையோட பார்த்தாலே முடிஞ்சிருக்காத. விபச்சாரம் செய்து ஆயிற்று. ஆமே. இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படி இச்சையோட பார்த்தது யாருக்கு தெரியும்? ஒருத்தனுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் இச்சையோடு பார்த்தது யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். நம்ம அட்வான்ஸா இருக்கணும். ஆனா அநேக நேரத்தில் பாருங்க, நம்ம பரிசேயன் மாதிரி தானே இருக்கோம். மனுஷன் பார்க்கறதுக்கு பயந்துதான் சிலதை பார்க்காம இருக்கோம், சிலதை செய்யாம இருக்கோம். நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா போவோமே. ஆமே. பரிசேயன் கிட்ட சொல்லுங்க, கொலை செய்யக்கூடாதுன்னு மோசே நியாயப்பிரமாணம் வச்சிருக்காரு இல்லையா? அவன் யாரையும் கொலை செய்ய மாட்டான். ஏன்னா மோசே சொல்லி இருக்கிறார், வசனம் சொல்லி இருக்கு, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். உங்களை பார்த்து கேட்கிறேன், என்ன நீங்க உங்க சகோதரனை நான் எங்க பகைச்சேன்? எனக்கிட்ட அப்படி ஒண்ணும் இல்லையே, நான் பார்க்கல.
என்னால பார்க்க முடியாது. ஆனா அங்கிருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு இல்லையா? அப்ப பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் நம்ம நீதி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. பரிசேயனுடைய நீதி. நீங்களும் நானும் யார மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்க, நம்மளையே தெரியாம நமக்குள்ள அந்த பரிசேய குணம் வந்துருதா இல்லையா? அடே சொல்லுங்கோ, வந்துருதா இல்லையா? வருதா இல்லையா? எனக்கே தெரியாது நான் பரிசேயன் என்று, எனக்கே தெரியாது நான் பரிசேயன் என்று. ஆனால் அவனுடைய குணம் எனக்குள்ள இருக்கு. பிசைந்த மாவே, அந்த பரிசேயனுடைய புளித்த மாவு உன்னை புளிப்பாக்காதபடிக்கு கசப்பை உன்னை விட்டு எடுத்து போடு. உன் சகோதரன் மேல் வைத்திருக்கிற அந்த காய் மகாரத்தை உன்னை விட்டு எடுத்து போடு. அவன் மேல் வைத்திருக்கிற உன் உள்ளத்திலே அவனை குறித்து வைத்திருக்கிற தீய எண்ணத்தை, அவனை குறித்து நீ நினைத்து வைத்திருக்கிற காரியத்தை உன்னை விட்டு எடுத்து போடு. இல்லாவிட்டால் அந்த கொஞ்சம் புளித்த மாவு உன் ஜீவியம் முழுவதையும் அது புளிப்பாக்கிவிடும். ஆமென். என்ன அல்லேலூயா. புரியுதாங்க? அப்ப நம்ம எதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது? அவன் நீதியை காட்டல. அவனுடைய நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்புறம் எப்பொழுது பார்த்தா எப்படி இருக்கும்? 4 பேர் பார்த்தா நம்மள சொல்லுங்க மெச்சுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். வெளியில அவங்களுக்கெல்லாம் பார்த்தா நம்ம ஒரு பரிசுத்தவான் மாதிரி தெரியாது வேணாமா? நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் பார்த்து உங்களை பரிசுத்தவான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வச்சுங்கோ, உங்களை அவர்களால பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? முடியுமா? முடியாது. அதனாலதான் சொல்றேன், யாரு பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, நம்முடைய வெளி தோற்றத்தை அல்ல, நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் உத்தம வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? அல்லேலூயா. புரியுதாங்க? சரி, 3வது, நீங்க வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாம் யூதாஸ் நினைச்சான் நம்ம ஓடி வந்து இயேசுநாதருக்கு ஒரு முத்தம் கொடுத்தா இயேசுநாதர் நம்மளை பத்தி என்ன செய்வாரு? அப்படியே மேன்மையா நினைப்பாருன்னு. இயேசு அவனுடைய முத்தத்தையே பார்க்கலையே, அவன் உள்ளத்துக்குள்ள அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதானே பார்த்தாரு. அதை தானே பார்த்தாரு. அப்படியானா நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் இதை தானே ஆண்டவர் பார்ப்பாரு. ஆகையினாலதான் சொல்றேன், வெளிப்பிரகாரமான தோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அந்தரங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். 3வது வாசிங்க, இதோட முடிச்சிருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், அதுக்கு முதல்ல இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23:2-3. 23:2-3. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். பரிசேயர்கள் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா? மோசேயினுடைய ஆசனத்தில். மோசேயினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? மோசேயினுடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய படிப்பறிவு அறிவு உள்ளவர்கள். யாரு சொல்லுங்க? பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் இருக்காங்களே, மோசையின் ஆசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பவுல் யாருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தான்? கமாலியேல். சரியா? கமாலியேலுடைய பாதத்துல அவன் உட்கார்ந்து இருந்தது போல மோசையின் ஆசனத்திலேயே என்ன செஞ்சிட்டாங்களா? யார் உட்கார்ந்து இருந்தது? பரிசேயர்கள். அந்த அளவுக்கு அவங்க உட்கார்ந்து இருந்து நல்லா எதை கற்றிருந்தார்கள் சொல்லுங்க? ஆமா, நம்ம கூட பைபிள்ல அவ்வளவு தேறினவர்களாக இருக்க மாட்டோம். நம்ம கூட பைபிள்ல அவ்வளவு தேறினவர்களாக இருக்க மாட்டோம். பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த பெரிய ஸ்காலர்ஸ். ஸ்காலர்ஸ் என்னங்க? வல்லுனர்கள். ரொம்ப படிச்சிருக்காங்க. எதை? ஆமா. அப்ப நியாயப்பிரமாணத்தை அவர்கள் நன்றாக அறிந்திருந்த அறிவுடையவர்கள். சரியா? ஆனா இவ்வளவு அறிவு அவர்களுக்கு இருந்தது எதை குறித்து? ஆமா, அவங்க ஒண்ணுமே தப்பாவே போதிக்க மாட்டாங்க, எல்லாம் கரெக்டா தான் போதிப்பாங்க. அதனாலதான் இயேசு என்ன சொன்னார்? சீஷர்களை பார்த்து, அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்களோ
அப்படியே செய்யுங்க. அதை அப்படியே செய்யுங்க. ஏன்னு கேட்டா அவர்கள் எப்பொழுதுமே சரியானதையே போதிப்பார்கள். யாரு? அதுக்காக பரிசேயன் எங்க இருக்கான்னு சொல்லி தேடி பிடிச்சு அங்க போயிடக்கூடாதியா. நல்லா கவனிங்க. புரியுதா? அவர்கள் இயேசுவே சொல்லி இருக்கிறார் பாருங்க. என்ன சொல்லி இருக்கிறார்? 3வது வசனத்தை வாசிங்களே. ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாவையும் அவர்கள் உங்களுக்கு எவைகளை போதிக்கிறார்களோ யாவையும் கைக்கொண்டு அவர்கள் எல்லாவற்றையும், யாவையும்னா என்ன அர்த்தம்? அங்க நீங்க செலக்ட் பண்ண சூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. அவர்கள் உங்களுக்கு போதிக்கிற அத்தனையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கை கொள்ள வேண்டியவைகளே. ஆமென். சரியா? கை கொள்ள வேண்டியவைகளே. அவை எல்லாம் சரியானவைகள். பரிசேயர்கள் எப்பொழுது எதைத்தான் போதிப்பார்கள்? சொல்லுங்க. சரியானது மட்டும்தான் போதிப்பார்கள். ஆகையினால் அவர்கள் எவைகளை போதிக்கிறார்களோ நீங்கள் அவைகளை கை கொள்ள வேண்டும். அவர்கள் செய்கையின்படியோ ஆனா அவர்கள் செய்கையின்படியோ நீங்க செஞ்சிடவே கூடாது. ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நன்றாக உங்களுக்கு போதிக்கிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆனா எதை போதிக்கிறாங்களோ அதை எல்லாமே புல்பிட்ல இருக்கிற எனக்குன்னு நினைக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் யாருக்குதான்? முன்னால ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குல்ல, அதுக்குதான் அப்படின்னு நினைச்சிட்டே அவர்கள் செய்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள். ரொம்ப வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரியானதை தான் போதித்தாங்க. அதனாலதான் இயேசு சொன்னார் எல்லாத்தையும் கை கொள்ளுங்கன்னு, இல்லையா? சரியானதை போதித்த அவர்கள் தாங்கள் போதித்த சரியானவைகளை தாங்களே கை கொள்ளாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு அறிவு உண்டு, ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. அவர்களுக்கு என்ன உண்டுங்க? வேதத்தை குறித்த அறிவு அவர்களுக்கு உண்டு, ஆனால் அவர்களுக்கு வேதத்துக்கு கீழ்ப்படிதல் இல்லை. அவர்களுக்கு வேதத்தை கீழ்ப்படிதல் இல்லை. இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பரிசேயர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் சரியானவைகளையே போதிப்பார்கள், ஆனால் சரியான அவைகளுக்கு அவர்களே கீழ்ப்படிவது இல்லை. அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவு உண்டு, ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை. போதித்தவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை. சரியா? நல்லா கவனிக்கணும். அறிவு நல்லதுதான், ஆனா கீழ்ப்படிதலோடு கூடிய அறிவு இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு பலன். எதுங்க நமக்கு பலன்? அட சொல்லுங்க. ஆமா, வருஷத்துல அவங்க சில பெருமையா சொல்லுவாங்க, நான் வருஷத்துல 2 முறை பைபிள் வாசிக்கிறேன். வாசிங்க, 3 முறையும் வாசிங்க, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஆனால் நான் என்ன கேட்கிறேன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேத அறிவு ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வேத அறிவு என்ன செய்யுது? ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்கு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 2 முறை வாசிட்டீங்களா பைபிள்ல? அப்போ ஒரே காரியத்தை 2 முறை வாசிட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், அது 1 முறையாவது கீழ்ப்படிஞ்சீங்களா? 1 முறை 2 முறை வாசிச்சு 1 முறை கீழ்ப்படி 50% கீழ்ப்படிய வேணாமா? இது ஆவரேஜ். கீழ்ப்படிய வேணாமா? அறிவு என்ன செய்ய? வசனம் சொல்லியிருக்க, அறிவு பெருத்தவன் நோய் பெருத்தவன். அது வேத அறிவாவே இருக்கட்டும், வேத அறிவா இருந்தாலுமே அறிவு பெருத்தவன் நோய் பெருத்தவன். நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தை கைக்கொள்வது என்பது ஆகாரம் உட்கொள்வது. நன்றாக கவனிக்கணும். வேதத்தை கேட்பது என்பது ஆகாரத்தை உட்கொள்வது, கைக்கொள்வதல்ல. வேதத்தை கேட்பது என்பது, இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க உள்ளான மனுஷன் என்ன செய்யறான்? இப்ப ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப உங்களுக்கு ஆகாரம் என்ன செய்யப்படுகிறது? வனாந்தரத்திலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு இப்ப உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், இல்லையா? இப்ப ஆகாரத்தை நீங்க இப்ப இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுப்பது ஆகாரத்தை சொல்லுங்க உட்கொள்வது. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுறீங்க இல்லையா? அதுதான் ஜீரணிக்கிறது. என்ன புரியுதா? புரியுதா? அல்லேலூயா.
இந்த வசனத்தை நீங்க அப்படியே கீழ்ப்படுகிறீங்க பாருங்க, இதுதான் ஜீரணிக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரணமே ஆகாது. ஜீரணமே சொல்லுங்க, ஜீரணம் ஆகலைன்னா நோய். ஜீரணம் ஆகலைன்னு என்னங்க சொல்லுங்க? நோய். அது ஜீரணம் ஆகாததுனால உள்ளேயே இருந்துக்கிட்டு அதாவது அது ஜீரணம் ஆனாதான் உங்க சரீரத்தில் ஒரு பலனாய், ஒரு வைட்டமினாய், இல்லாவிட்டால் வேற என்னது போஷாக்காய் அது மாறும். ஜீரணம் ஆனா. ஜீரணம் ஆகலைன்னா அது உங்களுக்குள்ள விஷமாய் மாறும். விஷமாய் மாறும். எப்படின்னு சொல்றேன்? விஷமாய் மாறும். விஷமாய் மாறும். விஷமா மாறின ஆபத்து தானுங்க. சொல்லுங்க, விஷமா மாறின என்னதுங்க? ஆபத்து. நான் என்ன சொல்றேன்? கீழ்ப்படுகிற எண்ணத்தோட வந்து உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கறேன்னா கேளுங்க. இல்லைன்னு சொன்னா இந்த வசனம் உங்களுக்கு பாய்சனா மாறும். எப்ப? நியாய தீர்ப்புல. இதுதான் உங்களுக்கு விரோதமா மாறும். ஆமேன். அதை தான் சொல்ல வரேன். ஆமேன். அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம், இல்லாவிட்டால் இடையில வேத வசனம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். எந்த எண்ணத்தோட வாசிக்கணும் சொல்லுங்க? இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு எதை பேச வாராரோ அதற்கு நான் கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிப்பேன் என்கிற எண்ணத்தோடு கூட நீங்களும் நானும் இங்க வரணும். இல்லையா அந்த வாரம் லீவு போட்டாலும் தப்பு இல்லை, போட்டுக்குங்க. ஏன்னா கீழ்ப்படுகிற எண்ணத்தோடு சத்தியத்தை கேட்பதை பார்க்கிறோம், கீழ்ப்படியாத எண்ணத்தோடு சத்தியத்தை கேட்பதை பார்க்கிறோம். கீழ்ப்படுகிற எண்ணத்தோடு சத்தியத்தை கேட்பதே மேலானது. காரணம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மனசு இல்லைன்னா, கீழ்ப்படிஞ்சா இது உங்களுக்கு ஆகாரம், கீழ்ப்படியலைன்னா இதுதான் உங்களுக்கு எதிரியான பாய்சன். ஏன்னா வசனம் சொல்லி இருக்கு, நீங்க கேட்கிற இந்த வசனமே நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு விரோதமாய் பேசும். சொல்றது புரியுதா? அப்ப நம்ம எதுக்காக? அறிவுக்காக வசனத்தை கேட்கக்கூடாது, அறிவுக்காக வசனத்தை கேட்கக்கூடாது, கடமைக்காக வசனத்தை கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணத்தோட வசனத்துக்கு கீழ்ப்படி கேட்க வந்தா அது உங்களுக்கு பலன். அது உங்களுக்கு பலன் இல்லைன்னா இதுவே உங்களுக்கு ஆவிக்குரிய மரணத்தை உண்டு பண்ணும். என்ன உண்டு பண்ணும்? ஆவிக்குரிய மரணத்தை உண்டு பண்ணும். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். என்ன எண்ணத்தோட கேட்கணும் சொல்லுங்க? பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க? ஏகப்பட்ட அறிவு, வசனத்தை பத்தி அவங்களுக்கு ரொம்ப அறிவு. எங்க உட்கார்ந்து கேட்டிருக்காங்க? மோசையின் ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்துட்டாயா அங்க உட்கார்ந்து. அதாவது உள்ளதுலயே பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் காலேஜ். பைபிளை குறிச்ச நாலேஜ் எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா மோசையின் ஆசனம். அங்க உட்கார்ந்து வசனத்தை தியானம் தியானம் தியானம்னு பண்ணி, புரியுதாங்க? ஆமா, வேத பாரகர்கள்கிட்ட கற்று 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 தேர்ந்து அவ்வளவு நாலேஜ், அவ்வளவு அறிவு. எதை குறித்த அறிவு? ஆனா கீழ்ப்படிதல் சுத்தமா இல்லை. அதுவும் எதுக்கு? ஆண்டவருக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா? சரியானவைகளை தான் அவங்க போதிக்கிறாங்க, அந்த சரியானவைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லையே. அதனாலதான் சொன்னார், பரிசேயர்களாகிய உங்களுக்கு ஐயோ. ஆமென். சொல்லுங்க பாப்போம். நான் பரிசேயனாக இருந்தால் எனக்கு சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அட இருந்தா தானேயா, இருந்தா தானே ஒரு பயம் நமக்குள்ள வரட்டுமே. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். நான் பரிசேயனாக இருந்தால் எனக்கு, கையை வைத்து சொல்லுங்களே ஐயா. நான் பரிசேயனாக இருந்தால் எனக்கு ஐயோ. புரியுதா? அதனால இந்த பரிசேயனுடைய புளித்த மாவு பரலோகத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த மாவை எந்த விதத்திலும் புளிக்க செய்யாதபடிக்கு புளித்த மாவுகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம். பரிசேயனுடைய புளித்த மாவுல முதல் மாவு
தன்னுடைய பரிசுத்தத்தை பத்தி அவன் அவ்வளவே யோசிச்சதும் இல்லை. அவன் அதை பத்தி யோசிச்சதே இல்லை. ஆனா அடுத்த பரிசுத்தவங்களோடு தன்னை இணைச்சி என்ன செய்வான் சொல்லுங்க. ஆமென். எலியாவும் எலிசா மாதிரி எவ்வளவு திக்கஸ்டா யார் இருந்தாங்க தெரியுமா? யாரும் இல்லை. எலியா எலிசா மாதிரி. ஆனாலும் எலியா தனியா தான் போய் ஆகணும். ஆமென். அவன் சொல்ல முடியாது, நான் எலிசாவுக்கு சீஷனா இருந்தேன், அவர் சாப்பிட்ட கைக்கு நான் தான் தண்ணி ஊத்துனேன், எல்லாம் ஊத்துனதுக்காக தோத்துறோம். ஆனாலும் கூட உன் தனிப்பட்ட வாழ்க்கை தான் உனக்குன்னு ஒரு ரதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். சொல்றது புரியுதா? அதனால முதலாவது புளித்த மாவு என்ன? ஆமென். ஆபிரகாமுக்கு நாங்க பிள்ளைகள், ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லி உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். ஆமென். நாங்க ஏஜி சர்ச்சில் மெம்பர். அந்த அங்கிள் இருக்கார் தெரியுமா? அந்த அங்கிள் எங்க கூட ரொம்ப க்ளோஸ். நாங்க போனாங்க போகாம வர மாட்டோம். போற நேரம்லாம் என் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுவாரு. அதுதான் உனக்கு கேடுங்கிறேன். ஆமென். அடுத்தவங்க இல்லையா? அடுத்தவங்க இல்ல. அடுத்தவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்றதுல நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. ஆமென். புரியுதாங்க? ஜெபிக்காதவன் எப்பயுமே ஜெபிக்கிற பரிசுத்தமான தன்னோட சேர்த்துக்குவான். பரிசுத்தம் இல்லாதவன் எப்பொழுதுமே பரிசுத்தமான இருக்கிற சொல்லுங்க ஒரு பரிசுத்தமான தன்னோட சேர்த்துக்குவான். எதுக்குன்னு கேட்டா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என்ன நான் அப்படி கிடையாதுங்க. இந்த பரிசுத்தமானே என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சிருக்காருன்னா நாங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல உங்களுக்கு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்வா. என்னதான் இருக்கட்டியா, என்ன அங்கிள், எந்த ஆன்டி, எந்த தீர்க்கதரிசி நம்ம கூட ஐக்கியமா இருந்தாலும், எந்த பாஸ்டருடைய சபையில, எந்த பரிசுத்தவானுடைய சபையில நீங்க இருந்தாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். லோத்துவாலேயே லோத்தின் மனைவியை காப்பாற்ற முடியலனா இந்த பாஸ்டரால என்ன எங்க காப்பாற்ற முடியும்? நான் தான் என்ன பார்த்துக்கணும். அடே சொல்லுங்கய்யா. அல்லேலூயா. ஆமென். இந்த பாஸ்டரால என்ன எங்க காப்பாற்ற முடியும்? நான் தான் என்ன காப்பாத்திக்கணும். போதிக்கிறத நான் கீழ்ப்படியனியா. ஆமென். போதிக்கிறேன் நான் என்ன செய்யணும்? உண்மைதானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது புளித்தமா எது? ஜாம் பாட்டிலா? சரி. வெளிப்புறம், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் நம்ம நீதி அதிகமா இருக்கணும். பரிசேயர்கள்கிட்ட நீதி இருந்துச்சு, அது அவுட் சைடு மட்டும்தான். அவங்களுக்குள்ள பயம் முழுவதும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் என்னடா நினைப்பாரு, பாஸ்டர் என்ன நினைக்கும், பிரதர் வாராருடா இன்னைக்கு, அவங்க என்னடா நினைப்பாரு, அவன் இவன் என்ன நினைச்சா உனக்கு என்ன, ஆண்டவர் என்னை பத்தி என்ன நினைக்கிறாரு அதான் முக்கியம். ஆமே. இந்த பரிசேயன் புத்தி நமக்கு வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 3. மூன்றாவது என்னன்னு கேட்டா, வேத அறிவு இருக்கு, கீழ்ப்படிய மாட்டான். வேத அறிவு உண்டு, ஆனா கீழ்ப்படியவே மாட்டான். ஆனா மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவனால செய்ய முடியாததெல்லாம் இவன் சொல்லுவான். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், மோசே அப்படி இருந்தார், எலியா அப்படி இருந்தார், பவுல் அப்படி இருந்தார், எல்லாத்தையும் சொல்லுவான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, சுமக்க முடியாத பாரத்தை எல்லாம் நம்ம தலையில வச்சுட்டு நச்சு எடுத்துட்டு அவன் அதை சுண்டு விரல்ல கூட தொட மாட்டானா. ரொம்ப நல்லவன். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இந்த குணமும் நம்ம விட்டு மாறணும். அறிவு இருந்தா போதாது, வேத அறிவை காட்டிலும் வேத அனுபவம் முக்கியம். வேத அனுபவம் நமக்கு முக்கியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பெண்களை முடிச்சோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட்ட மாவு, புளித்த மாவு நம்மை தொடாதபடிக்கு, எந்த புளித்த மாவும் நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் மையா வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்த
இருக்கிறார். Praise God. ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். பரிசேயனுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசேயனுடைய புளித்த மாவு பிசைந்து வைக்கப்பட்டிருக்கிற தேவ சன்னிதானத்துக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிற ஹல்லேலூயா நம்மை எல்லாம் அது கெடுத்து விடும், அது நம்மை தீட்டாக்கி விடும். ஆகையினாலே இந்த புளித்த மாவை இந்த காலை வேளையிலே நம்மை விட்டு அகற்றுவோம். எந்த புளித்த மாவும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, எந்த புளித்த மாவும் நம்மை புளிப்பாக்காதபடிக்கு. Praise you Lord. பரிசேயனுடைய எந்த குணமும் எந்த சுபாவமும் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. தேவன் நம்மை காப்பாராக. தேவன் நம்மை காப்பாராக. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, பரிசேயனுடைய புளித்த மாவு என்னை அண்டாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை மீண்டும் போய் வேதத்தோடு ஒப்பிட்டு உங்க ஜீவியத்தில் நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு பரிசேயனா இருப்பேனே ஆனால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. அந்த நிலைமைகள் எனக்கும் நமக்கும் வந்துவிடவே கூடாது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு தந்தபடியினாலே நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு பேசினே கர்த்தாவே, எங்களோடு பேசினே. கேட்ட வசனத்துக்கு நாங்களும் இந்த காலை வேளையிலே செவி கொடுக்க இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். பரிசேய வாழ்க்கை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் பரிசேயனாய் இருப்போமே ஆனால் எங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த நிலைமை எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு இன்றைக்கு எவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அவைகளை எங்கள் ஜீவியத்திலே கைக்கொள்ள ஆண்டவரே, பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்க, புளித்த மாவை எல்லாம் 1 கொரிந்தியர் 5:7 படி எங்களை விட்டு அப்புறப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். தூய கிருபை கூடவே இருக்கட்டும். தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே